வரியே கட்டாம வீடு வித்த கதை. மும்பையில் ஐஐடி இருக்கிற ஏரியா போவை அதுகிட்ட ஒரு கப்பல் வீடு வாங்குறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும். வீட்டில் ஆளுக்கு 50% ஷேர் கொடுத்து வீடு வாங்குறாங்க. இது நடந்தது 2002. 2017 ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவரோட பாதி ஷேரை அவர் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணிடுறாரு. ஸோ வீடு மொத்தமும் அவர் ஒய்ஃப் தான் ஆயிடுது, அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2020 அவங்க இந்த வீடை 4.21 கோடி ரூபாய்க்கு வித்துறாங்க. 2020 வித்தா என்ன ஆகும், கேபிட்டல் கெயின்ஸ் வரும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த 4.21 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் பிளஸ் இண்டெக்ஸேஷனுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேல்யூவில் கழிச்சு வருமான வரி கட்டியிருக்கணும். எவ்வளவு, 20% பிளஸ் சர்ச்சார்ஜ் கட்டியிருக்கணும் 2020. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு வேலை பண்ணாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இன்னொரு ஃபிளாட் இருந்தது, அவர் சொந்த ஃபிளாட். அந்த ஃபிளாட்டை அவர் இந்த அம்மாவுக்கே வித்துறாரு. ஸோ அவங்க வித்த ஃபிளாட்லேருந்து வந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக காமிச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கே கொடுத்துட்றாங்க, அவர் ஃபிளாட்டை வாங்கிட்டு. இதில் அவங்களுக்கு செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு கட்டின ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும்தான்